வணக்கம் விவர்ஸ். தலைக்கு மியூசிக் போட்டு நீங்க விஜய்க்கு ஏன் மியூசிக் போடல? இதை பத்தி ஓபனா சொன்னாரு யுவன். தமிழ் சினிமா இசையமைப்பாளர்கள் மிகவும் பிரபலமானவர் யுவன் சங்கர் ராஜா. இவர் இசையில இதுவரை 125 படம் வந்திருக்கு. இளையராஜாவுக்கு பிறகு அதிக படங்களுக்கு இசையமைத்த இசையமைப்பாளர்கள் இவரும் ஒருவர். இந்நிலையில பாத்தீங்கன்னா இவர் சமீபத்துல ஒரு பேட்டியில என் இசை வாழ்க்கையே தீனாவிற்கு பிறகுதான் மாறிச்சு. அதன் பிறகுதான் தொடர்ந்து படங்களும் எனக்கு வந்தது. விஜயோட புதிய கீத படத்துல ஒர்க் பண்ண, அதன் பிறகு அதற்கான வாய்ப்பு கிடைக்கல. நானும் அதற்காக காத்திருக்கேன். மற்றபடி எங்களுக்குள்ள ஏதும் இல்லை, விரைவில் நடக்கலாம்னு கூறியிருக்காரு. கடைக்குட்டி சிங்கம் எட்டிய மயில்கள். கார்த்தி நடிப்புல கடந்த சில வாரங்களுக்கு முன் வெளிவந்த படம் தான் கடைக்குட்டி சிங்கம். இந்த படம் ரசிகர்களிடம் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு வருது. தமிழகத்திலே பாத்தீங்கன்னா இப்படம் நம்ம வசூலியும் பாரி குவிச்சிட்டு வருதுன்னு சொல்றாங்க. இந்த படம் இன்னையோட 50 கோடியை எட்டியிருக்கான். இதுவரை தமிழகத்துல ரஜினி, கமல், விஜய், அஜித், விக்ரம், சூர்யா, சிவகார்த்திகேயன் படங்களே ரூபாய் 50 கோடிக்கு மேல வசூல் செஞ்சிருக்கு. லாரன்ஸோட காஞ்சனா 2 கூட 50 கோடி வசூல் செஞ்சது. தற்போது பாத்தீங்கன்னா கடைக்குட்டி சிங்கமும் இந்த லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்கான். இதன் மூலம் டாப் ஹீரோக்கள் லிஸ்ட்ல நம்ம கார்த்தியும் இணைஞ்சிருக்காரு. 2.5 மணி நேரத்துல தொகுப்பாளி ரம்யாவுடன் சமந்தா செஞ்ச வேலை. பல நடிகைகள் பாத்தீங்கன்னா படங்கள் நடிப்பதை தாண்டி சொந்த வாழ்க்கையிலும் அக்கறை காட்டி தான் வராங்க. இப்போது அந்த வரிசையில சமந்தாவும் இணைஞ்சிருக்காங்க. குடும்பம் மற்றும் படங்கள் என இரண்டையும் சரியா கவனிச்சுட்டு வராங்க. நேற்று நண்பர்கள் தினம் பிரபலங்கள் தங்களுடைய நண்பர்களை பற்றி ட்விட்டர்ல பதிவு செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த நிலையில கல்லூரி தொழிலான விஜய், ரம்யாவும் நடிகை சமந்தா இருவரு திருப்பதி போயிருக்காங்க. கீழே இருந்து மேல் திருப்பதிக்கு இருவரை 2.5 மணி நேரத்துல ஏறி விட்டார்களாம். இந்த தகவலை ரம்யா தன் ட்விட்டர்ல போட்டோவோட பதிவு செஞ்சிருக்காங்க. இந்திய 2 கதையை கேட்டு மெய்சிலைத்து விட்டேன். முன்னணி டெக்னீஷியன் ஓபன் டாக். கமல்ஹாசன் நடிப்புல பல வருடங்களுக்கு முன் வந்த படம் தான் இந்தியன். இந்த படம் பிரம்மாண்ட வெற்றியும் அடைஞ்சது. இந்தியா முழுவதுமே செம ஹிட் அடிச்சது. இந்நிலையில தற்போது இப்படத்தோட 2ஆம் பாகம் தொடங்கி இருக்கான். இதையும் சங்கர் தான் இயக்குறாராம். இப்படத்திற்கு ரவிவர்மன் ஒளிப்பதிவு செய்யறாராம். இந்த படத்தோட கதையை தனக்கு சங்கர் 3 மணி நேரம் சொன்னதாகவும் அதை கேட்டு மெய்சிலித்து விட்டதாகவும் ரவிவர்மன் சமீபத்துல ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. விஜய்க்கு கிடைத்த பெரும் வெற்றி உற்சாகத்துல ரசிகர்கள். விஜய் மீது நீண்ட நாளாகவே அரசியல் வட்டாரம் பார்வை இருந்து தான் வருது. அவரோட படங்களுக்கு ப்ராப்ளம் வருவது ஒரு சாதாரண விஷயமாக இருக்கு. அவரும் பாத்தீங்கன்னா பொறுமையா இருந்து அதை எதிர்கொண்டு வராரு. அவரோட படங்கள் பல வெற்றி பெற்றதன் பின்னணியில சில அதிர்ச்சி அளிக்கும் பக்கங்களும் இருக்கு. அதுல ஒன்றுதான் தலைவா. டைம் டு லீட் என்ற வசனத்திற்காகவே இப்படம் வெளியாவதே கேள்விக்குறியா இருந்தது. பின் பல பேச்சுவார்த்தைக்கு பிறகு படம் வெளியாச்சு. ஏயில் விஜய் இயக்கத்துல வந்த இப்படம் 2013 ஆகஸ்ட் 9ஆம் தேதி வெளியாச்சு. அமலாவல் ஜோடியா நடிக்க ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருந்தாரு. 5ஆம் வருட கொண்டாட்டத்தை இப்போதே தொடங்கியிருக்காங்க தளபதி ரசிகர்கள். மதுரையில இதற்காக பேனர் வச்சு அசைத்து இருக்காங்க. என்னதான் தளபதிக்கு பிரச்சனை வந்தாலும் தளபதி முழுமையா ஒத்துழைப்பு கொடுத்து விஜய்க்கு ஆதரவா இருக்காங்க. இதை பத்தின உங்களுக்கு கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தி உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.